வீடியோல வந்துட்டு நம்ம வந்து பாடி லூஸ் எப்படி அளவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆனா எங்களுக்கு ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல்லா அளவெடுத்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு எங்களுக்கு அளவெடுத்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்க வந்து எப்படி அளவெடுக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல, நாங்க அளவு ப்ளவுஸ் வச்சு தான் தச்சிட்டு இருந்தோம், அதாவது ஃபுல் அளவீடுகள் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாருக்காகவும் அந்த வீடியோ நம்ம இப்போ அப்லோட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்துட்டு பேக்கை நம்ம எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதனால பேக் சைஸ் நம்ம திருப்பி வச்சிருக்கோம். இப்போ நேரடியா இப்படி வச்சு இப்படி எடுக்கக்கூடாது. எங்க நம்ம கழுத்து பகுதி எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட ஷோல்டரு, கழுத்தோட இந்த முதுகு தண்டு பகுதி இருக்கு இல்லையா, முதுகு தண்டு பகுதியில சென்டரு, இதுல இருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சோம்னா 4, அதாவது கொஞ்சம் பாடி அதிகமா இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச்சு வைக்கலாம், கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு 3.5 வைக்கலாம், ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு வைக்கலாம். இந்த சென்டர் முதுகு தண்டு பகுதியிலிருந்து ஒரு 3.5 4 இன்ச்சு பாடி லூஸ் கணக்கு, அதாவது கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு, மீடியமா இருக்கிறவங்களுக்கு, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு. ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச்சு வைக்கலாம், மீடியமா இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு வைக்கலாம், ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு வைக்கலாம். இந்த 3 இன்ச்சு அளவுக்கு, அதாவது இந்த தண்டு பகுதியிலிருந்து நாம இப்போ 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இதில் நம்ம சொல்லி தர போறோம். இப்போ 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்க ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கு இதுதான் வந்துட்டு அவங்களோட கழுத்தோட அகலம். அப்போ இதுல இருந்து பிடிச்சிக்கணும் டேப்பை. இந்த ஷோல்டர் வித்துல நம்ம இப்படி கை தூக்கும் போது இந்த இடம் கொஞ்சம் இதுவா இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் வந்து இங்க தெரியும். இந்த ஷோல்டரோட எலும்பு பகுதி இங்க தெரியும். அந்த இடத்துல நம்ம இப்படி கை வச்சுக்கிட்டு இங்க இருந்து 3.5 இன்ச்சு வச்சிருக்கோம். இந்த 3.5 இன்ச்சுல இருந்து கை வச்சுக்கிட்டு இடுப்போட அளவீடுகள் எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கஸ்டமருக்கு எவ்வளோ அளவு வேணும், மினிமம் வந்துட்டு 14.5, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஹைட் அதிகமாக இருந்தாங்கன்னா தாராளமாக போகலாம். மினிமம் 14. இப்போ இந்த பேட்டர்னுக்கு வந்து, அதாவது இந்த டம்மிக்கு வந்து நம்ம 14 இன்ச்சு செட் பண்ணியிருக்கோம். இப்போ 14 இன்ச்சு இதோட ஹைட்டு. ஓகேங்களா, ஷோல்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஷோல்டரு அப்படியே வச்சு இப்படி வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டோம். 14.5 இன்ச்சு கணக்கு வந்துடும். எப்படின்னா, இந்த இப்படி ஷேக் பண்ணும்போது, இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது இந்த எலும்பு பகுதி நமக்கு தெரியும். இந்த எலும்பு பகுதியில் அழகா நம்ம வந்து எப்படி இருக்கு டச் பண்ணி பார்க்கும்போது அந்த எலும்பு பகுதி தெரியும். அந்த எலும்பு பகுதியோட என்ட்ரன்ஸ்ல இருந்து அடுத்த எலும்பு பகுதியோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நமக்கு ஷோல்டரோட அகலம் தெரிஞ்சிடும். இதோட ஷோல்டரோட அகலம் என்னன்னா 15 இன்ச்சு இதோட ஷோல்டர். ஆனா நமக்கு இங்க கழுத்து கரெக்டா உட்காரணும் அப்படின்னும் போது அடுத்தது சின்ன ஷோல்டர் கனெக்ட் பண்ணணும். சின்ன ஷோல்டர் கனெக்ட் பண்றது எப்படின்னா, சேம் அதே தான். இங்க கழுத்தோட அகலம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 3.5 இன்ச்சு, சரிங்களா, அந்த 3.5 இன்ச்சில் ஒரு கை வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த டேப் அந்த எட்ஜில் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரோட அந்த எலும்பு பகுதி, இப்போ நம்ம ஷேக் பண்ணி காட்டணும் இல்லையா, அந்த எலும்பு பகுதியிலிருந்து 1/2 இன்ச்சு மேலே 3 இன்ச்சு. அப்போ இதோட கழுத்து அகலம் 3.5, ஷோல்டர் அகலம், கழுத்து அகலம் இங்கிருந்து ஒரு 3.5 இன்ச்சு தள்ளி வச்சிருக்கோம், ஷோல்டர் அகலம் 3 இன்ச்சு வச்சிருக்கோம். ஸோ அப்போ இதோட இது 6.5 இன்ச்சு, 6 13. அப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ வச்சோம், 15 இன்ச்சு வச்சோம். 15ல் -2 இன்ச்சு பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ 13 இன்ச்சு வந்துச்சு. இப்போ 15 - 13, அப்போ 2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். சரியா, கணக்கு கால்குலேஷன் கரெக்டாக வருதா? ஓகே. பேக்கு அதே போல் இடுப்பு இறக்கம் பார்த்துட்டோம். நெக்கு பார்த்துக்கலாம், டீப் எவ்வளோ இருக்குன்னு, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டீப் நம்ம இதில் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது முன்பக்கம் வருவோம். முன்பக்கம் வரதுக்கு முன்னாடி ஸ்லீவோட லென்த் கால்குலேட் பண்ணுவோம். ஸ்லீவோட லென்த் கால்குலேட் பண்ணும்போது இப்போ நம்ம அந்த எலும்பு பகுதிக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம வந்து ஷோல்டர் நிற்க வச்சிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே டேப்பு பிடிச்சிக்கிட்டு ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது ஆமோலோட சுற்றளவு. ஆமோலோட இது கை இல்லை, ஸோ ஆமோலோட சுற்றளவு நல்லா கையோட அடிப்பகுதியில் உள்பக்கம் விட்டு கையை வந்து தூக்க சொல்லக்கூடாது. கையை வந்து தூக்க சொல்லாமல் அழகாக வந்துட்டு கீழே விட்டு இந்த மாதிரி கீழே விட்டுறணும். இந்த மாதிரி கீழே விட்டு கையை தூக்க சொல்லி டேப்பை உள்ள விட்டு நம்ம டேப்பை மேலே பிடிச்சிக்கிட்டு கையை கீழே விட்டோம்னா தான் அந்த நம்மளுக்கு ஆமோல் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் சதப்பிடிப்பு மேலே போயிட்டோன்னே இது சின்னதாயிரும். நம்ம தச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். ஸோ டேப்பை நம்ம உள்ள விட்டு எடுத்துக்கிட்டு கையை கீழே போட விட்டுட்டு இந்த டேப்பை மேலே வரைக்கும் கொண்டு வந்துடும். சரிங்களா, ஆமோல் அப்படி தான் எடுக்கணும். அடுத்தது பாடி சுற்றளவு. பாப்பா இங்க வா. பாடி சுற்றளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கையோட அடிப்பகுதியில் ஃபுல்லாக விட்டுட்டு மேலே எடுத்துக்கிட்டு நம்ம கழுத்தோட என்ட்ரன்ஸு, நெஞ்சுக்குழியோட என்ட்ரன்ஸு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்போ 6 இன்ச்சு தோராயமாக 6 இன்ச்சு இருக்குன்னா அதோட இடைப்பட்ட பகுதி 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சில் வச்சு பாடி லூஸை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, அதே போல் சென்டர் பாடி சேம் அதே போல் அதுலேருந்து கீழே இறக்கணும் டேப்பை.
டேப்பை சென்டர் பாடியில் எங்கே உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை கீழே இறக்கிட்டு சென்டர் பாடியை கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது இடுப்பு லூஸ் கனெக்ட் பண்ணுறது. இங்கே நம்ம 14 இன்ச்சு எங்கே வச்சோமோ, பேக் சைடில் 14 இன்ச்சு எங்கே வச்சோமோ இந்த 14 இன்ச்சிலிருந்து அதுதான் நம்ம வந்து இடுப்பு லூஸாக கனெக்ட் பண்ணணும். 29 இந்த 14 இன்ச்சு நம்ம இறக்க வச்சதுக்கு அந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த இடுப்பு லூஸை கனெக்ட் பண்ணணும். அடுத்தது ஃப்ரண்ட்டு டாட்டோட ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஜென்ஸ் அளவெடுக்கும் போது அது கொஞ்சம் வந்து நர்வஸாக இருக்கும், ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நர்வஸாக இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு கணக்கீடு வச்சு நாங்கள் பண்ணிடுவோம். இப்போ லேடிஸ் அளவெடுக்கும் போது தாராளமாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் அளவெடுக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த கழுத்து பகுதியிலேருந்து இந்த 3 இன்ச்சு நம்ம இங்கே கேப் வச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஷோல்டரோட கணக்கு பண்ணி 3 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் கணக்கு பண்ணி வச்சிருக்கோம். அதில் சென்டரு 1.5 இன்ச்சு, அந்த சென்டர்லேருந்து இங்கே பாயிண்டோட அளவு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டம்மியோட பாயிண்டோட அளவு 9.25 சரிங்களா. 9.25 அப்படியே வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே ஹைப்பர்ல ஒரு அழுத்து, இந்த பக்கம் இந்த ஷேப்பை கலத்தை கொண்டு போயிட்டு கீழே அழுத்துனீங்கன்னா, அதாவது அந்த ஷேப்போட ஹைட்டு, இந்த ஷேப்போட ஹைட்டு கீழ்ப்பகுதியில் எங்க வந்து நிக்குதுன்னு கால்குலேட் பண்ணும்போது 12 இன்ச்சில் வந்து உட்காரும். கிட்ட காட்டுறேன். ஃப்ரண்ட்டு ஷோல்டரு கழுத்து பகுதியில் சென்டரு அப்படியே கொண்டு வந்து சென்டர் பாயிண்ட்டு 9.25 இருந்து அப்படியே கீழே கொண்டு போனீங்கன்னா இந்த ஹைப்பர், அதாவது இந்த ஷேப் எட்ஜ், ஃப்ரண்ட் கப்போட ஷேப்போட ஹெட்ஜ் எங்கே இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சு நம்ம சரியாக கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் கப்பு பொசிஷன் கரெக்டாக உட்காரும். இப்போ பேக்கில் வந்து 14 இன்ச்சு வச்சிருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சு கப்போட பொசிஷன் வச்சிருக்கோம். அந்த 2 இன்ச்சு நமக்கு பட்டிக்கு தேவைப்படுது சரிங்களா. கீழே அந்த 14 இன்ச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 12 இன்ச்சு போக மீதி 2 இன்ச்சு பட்டிக்கு தேவைப்படுது. நம்ம வந்துட்டு 2.5 வைப்போம் சரிங்களா. ஒவ்வொரு அளவீடுகளுக்கும் மாறுபடும் சரிங்களா. அடுத்தது ஃப்ரண்ட்டோட நெக்கு. அப்போ அதே சொன்ன மாதிரி தான் இந்த பேக் நெக்கில் இருந்து சென்டர் எடுத்து 3.5 ஸ்ட்ரெயிட் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கோட அளவு கிராஸாக எடுக்கணும். இந்த குழியோட அளவு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் 8 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹைட் லென்த் அதிகமாகிட்டு ஃப்ரண்ட் அசிங்கமாக தெரியும். நீங்கள் வந்து கிராஸ் தான் எடுக்கணும். அதாவது இந்த 3.5 இன்ச்சில் இதுலேருந்து இந்த 3.5 இன்ச்சில் வச்சு இந்த கிராஸ் கொண்டு போயிட்டு நீங்கள் எடுக்கணும். இதோட ஹைட் வந்து 8 இன்ச்சு வைக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ பேக் நெக்கு பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்துட்டோம், பாடி லூஸும் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்தது இடுப்பு லூஸும் பார்த்துட்டோம், கை இறக்கமும் பார்த்துட்டோம், கை அக்கல் ஆமோல் எப்படி எடுக்கணுன்றதையும் பார்த்துட்டோம். கை லூஸு கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆம் பிரெத்தோட இந்த லூஸ் கனெக்ட் பண்ணுறது பார்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். இதில் கை இல்லை, அதனால நம்ம வந்து சொல்லலை சரிங்களா. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப நன்றி.